முத்து சந்தோஷமா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த முத்துக்கிட்ட அண்ணாமலை கேட்கிறாரு. "என்ன முத்து ஒரே சந்தோஷமா இருக்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப உடனே ஸ்ருதியும், ரவியும் வராங்க. "அவன் ஏன் சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியும்." அப்படின்ற மாதிரி ரவி சொல்றாரு. மீனாவும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப உடனே அண்ணாமலை கேட்கிறாரு. "உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா சரியா? எனக்கும் சொல்லுங்க. என்ன?" அப்படின்னு கேட்டதுக்கு ரவி சொல்றாரு. "அத முத்துவே சொல்லுவான் பாருங்க." அப்படின்னு சொன்னோனே முத்து சொல்றாரு. "இல்லப்பா கடன் தொகை இப்ப 38,00,000 ஆயிருச்சு." அப்படின்ற மாரி சொல்றாரு. "48 இல்ல எப்படி 38 ஆனுச்சு? அவன்கிட்ட எதுவும் பேசுனீங்களா?" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்கிறாரு. அதுக்கு முத்து சொல்றாரு, "பேசினா மசீர ஆளாவேன். அவன்ட்ட அதெல்லாம் பேச முடியாது. நான் 10,00,000 கொண்டு போய் குடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப கடன் தொகை 38,00,000 ஆயிருச்சு. அத கூடிய விரைவில குடுத்துறணும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "என்ன முத்து சொல்ற? 3 மாசத்துல எப்படி 48,00,000 புரட்ட போறேன்னு நெனச்சிட்டு இருந்தேன். பார்த்தா 2டே நாள்ல 10,00,000 கம்மி பண்ணிட்டியே. என்ன பண்ண?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப விஜயாவும் அங்க வராங்க. விஜயாவும் அப்படியே ஒரு திமிர் பார்வையில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள சந்தோஷம். அப்பாடா 10,00,000 குறைஞ்சிருச்சு. நம்ம வீடு நம்ம கைக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் மனோஜ் கேட்கிறாரு. "என்ன என்ன எப்படி கட்டுன? எப்படி எப்படி?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப உடனே அண்ணாமலை சொல்றாரு. "அவன் வயித்தையும் வாயையும் கட்டி இந்த காச கட்டிட்டு வந்திருக்கான். உன்ன மாதிரி பிரியாணி தின்னுட்டு இருக்கல." அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு. அப்ப உடனே விஜயா சொல்றாங்க. "அவன் பசின்னு வாங்கிட்டு சாப்பிட்டான். அதையே சொல்லிட்டு இருக்கீங்களே." அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப உடனே அண்ணாமலை சொல்றாரு. "பசினா வீட்ல தான் சமைச்சிருக்காங்கல்ல. வீட்ல சாப்பிட வேண்டியது தானே. வெளியில கடையில போய் செலவழிச்சு தான் சாப்பிடணுமா?" அப்படின்ற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே முத்து சொல்றாரு. "பாப்பா அதெல்லாம் விடுங்க. நம்ம இனி அடுத்து 38,00,000 எப்படி புரட்டுறது அப்படின்னு யோசிப்போம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உடனே அண்ணாமலை கேட்கிறாரு. இந்த 10,00,000 எப்படி குடுத்தீங்க? அத சொல்லுங்க." அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்போ முத்து சொல்றாரு. "இல்லப்பா மீனாக்கு நான் வாங்கி குடுத்த அந்த தாலி செயின கிட்டத்தட்ட ரூ. 5,00,000 வித்துட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அண்ணாமலைக்கு சரியான கவலையா போயிருச்சு. "என்னடா அது ஆசை ஆசையா நீ சேர்த்து வாங்கி குடுத்ததாச்சே அத வித்துட்டியா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப உடனே அவர் சொல்றாரு. "என்னப்பா பண்றது? வீடு திரும்ப வரணும் அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம உங்க நிம்மதிய காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலப்பா." அப்படின்ற மாரி சொல்றாரு. அந்த பக்கம் விஜயா சொல்றாங்க. நகையெல்லாம் வித்து தான் இந்த காசா? நான் ஏதோ இவன் உழைச்சு குடுத்தான் அப்படின்னு நெனச்சேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. கடுப்பான அண்ணாமலை சொல்றாரு. "உனக்கு மறுபடியும் சொல்ட்டேன். இந்த விஷயத்துல தலையிடாத. நீயும் உன் பையனும் இதுக்கு எந்தவித ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி தெரியல. 2 பேருமே உங்க பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கீங்க. மீனாவும் முத்துவும் தான் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க நேரம் தேவையில்லாம பேசி என்கிட்ட மறுபடியும் வாங்கி கட்டிக்காத." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. "சரிடா 5,00,000 மிச்சத்துக்கு என்ன பண்ண?" அப்படின்னு கேட்டதுக்கு, "பாட்டி குடுத்த நகைய அடகு வச்சுட்டேன். அதுல ஒரு ரூ. 4,00,000 வந்துச்சு." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப விஜயா சொல்றாங்க. நான் தான் சொன்னேன்ல, இவங்க உழைச்செல்லாம் இத கட்டல. இருக்க நகை எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டு வந்திருக்காங்க. சரி அந்த ரூ. 5,00,000 நகை நீ வாங்கி குடுத்தத கொண்டு போய் வித்த. அத ஒத்துக்கிறேன். ஆனா அந்த நகை அத்தை குடுத்தது. அதையும் கொண்டு போய் வச்சீங்க." அப்படின்ற மாரி கேட்கறாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாரு. "நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இரு. அத அவன் வச்சான் அப்படின்னா, அவன் அத போய் திருப்பி எடுப்பான். இல்ல அப்படின்னா மீனா நகைய வித்தவனுக்கு அத விக்க தெரியாதா? அவன் அம்மா குடுத்த நகை கவனமா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவன் கொண்டு போய் அடகு வச்சிருக்கான். விக்கல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. விட்டு குடுக்காதீங்க அவன." அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் விஜயா சொல்றாங்க. அதுக்கு பிறகு முத்து சொல்றாரு. "அப்புறம்ப்பா அந்த ரூ. 1,00,000 பணம் ரவியும், ஸ்ருதியும் தந்தாங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப "அப்படியா?" அப்படின்ற மாரி ரவிய திரும்பி பார்க்கிறாரு. "ஆமாப்பா. எனக்கு இன்னும் கூட குடுக்கத்தான் ஆசை. ஆனா எனக்கு இப்ப கொஞ்சம் சிக்கலா இருக்கு. நான் கண்டிப்பா எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி இன்னும் ஹெல்ப் பண்ண பார்க்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே ஸ்ருதி சொல்றாங்க. "இந்த பணத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது. முழுக்க முழுக்க ரவி தான் இந்த பணத்த அரேஞ்ச் பண்ணான். எனக்கும் ஏதாவது குடுக்கணும் அப்படின்னு ஆசையா தான் இருக்கு. இருந்தாலும் முழு பணத்தையும் கொண்டு போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல போட்டதால அத எடுக்க முடியாம இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாரு. "அதெல்லாம் பரவால்லம்மா. இந்த அளவுக்கு நீங்க பண்ணதே பெரிய விஷயம். சில பேர்லாம் இருக்கானுங்க. கடன் பட்டதே அவனுங்க தான். ஆனா நமக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல." அப்படின்ற மாதிரி நடு வீட்ல உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. மனோஜ் அந்த பக்கம் அம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப உடனே விஜயா கொஞ்சம் வாய மூடு அப்படின்ற மாரி மனோஜ அமைதியா இருக்க சொல்றாங்க. அப்ப உடனே ஸ்ருதி சொல்றாங்க. "ஆமா அங்கிள். எனக்கு அப்பாட்ட கேட்டா தருவாரு. ஒரு 10,00,000 கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அத விட அதிகமாவே தருவாரு. அத குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரவி வேணான்னு சொல்றான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே முத்துவும் சொல்றாரு. "இல்ல இல்ல அது வேணாம் அது வேணாம்." அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே விஜயா சொல்றாங்க. "ஏன் ஸ்ருதி கேட்கலாம் கேட்கலாம். அப்பா கிட்ட அந்த 38,00,000யுமே வாங்கி தந்தீன்னா ஹெல்ப்பா இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த பக்கம் அண்ணாமலை சொல்றாரு. "நான் வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ வாங்க சொல்றியா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்போ உடனே விஜயா சொல்றாங்க. "இல்லங்க அவர்கிட்ட இருக்கு. கடனா தராரு. நாங்க பெற ஆறுதலா குடுக்கலாம்ல. இப்ப 3 மாசத்துக்குள்ள அது எப்படி முடியும்?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்போ உடனே முத்து சொல்றாரு. "அதெல்லாம் முடியும். நான் முடிச்சு காட்டுறேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "ஆமா நீ கிழிச்ச." அப்படின்ற மாதிரி விஜயா சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. "நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அடிக்கடி உன்ன அடிக்கக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாய மூடிட்டு பேசாம இருக்கேன். அதனால கொஞ்சம் அமைதியா இருந்த அப்படின்னா உனக்கு நல்லது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போதே அவசர அவசரமா போலீஸ் உள்ள வராங்க. உள்ள "இங்க யாரு மனோஜ்?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப மனோஜ் வராரு. "என்ன சார்?" அப்படின்ற மாரி கேட்கறாரு. "உங்கள அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னய்யா?" அப்படின்ற மாரி ஷாக்
ஷாக்கிங்கா வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப உடனே வந்து முத்து வந்து கேட்கிறாரு, "என்னத்துக்காக அரெஸ்ட் பண்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து இல்ல இவர் வந்து இவங்க அப்பா சைன வந்து கள்ளத்தனமா போட்டு ஃபோர்ஜரி பண்ணியிருக்காரு. இவருக்கு எதிரா வந்து ஒரு ஃபைனான்சியர் வந்து கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காரு. அதனால தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து விஜயா வந்து, "இல்ல என் பையன் அப்படி பண்ணல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அண்ணாமலை வந்து அப்படியே விஜயா கிட்ட கைய அசைச்சு காட்டுறாரு. "வாய மூடிட்டு இரு" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியே வந்து போலீஸ் வந்து சொல்றாங்க, "இவர வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறோம். எதுனாலும் நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க" அப்படின்ற மாதிரி மனோஜ வந்து அப்படியே இழுத்துட்டு போறாங்க. பின்னுக்கே விஜயா வந்து மனோஜ், மனோஜ் அப்படின்ற மாரி தொரத்திட்டு ஓடி போறாங்க. அப்படியே வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அந்த ஏரியால இருக்க அவ்வளோ பேரும் வந்து இத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜயாக்கு செம்ம அவமானமா போயிருச்சு. அப்படியே மேல வந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலை வந்து சொல்றாரு முத்துக்கிட்ட, "நீ இப்போதைக்கு அவன வெளிய எடுக்கலாம் போ வேணாம். கொஞ்ச நாளைக்கு உள்ளுக்கு இருக்கட்டும். அப்பதான் திருந்துவான்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து முத்து வந்து கேட்கிறாரு, "எப்படிப்பா அப்படி விட முடியும்? நம்ம வீட்ல இருக்க ஒருத்தன், அவன் வந்து ஜெயில்ல இருக்கான் அப்படின்னா, எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நான் உடனே வந்து அவன எப்படி வெளியில கொண்டு வரலாம்னு பார்க்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க வக்கீலுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. அப்ப வக்கீலுக்கு ஃபோன் பண்ணிட்டு சொல்றாங்க, இப்படி மனோஜ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து வக்கீல் வந்து சொல்றாங்க, "ஸ்டேஷனுக்கு வாங்க. நானும் அங்க வாரேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப சரி அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு. அந்த பக்கம் அண்ணாமலை வந்து சொல்றாரு, "எதுக்கு இப்ப அவசரப்படுறீங்க? உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. ரூ. 38,00,000 கடன வந்து திருப்பி குடுக்க வேண்டியிருக்கு. இப்ப இவன் கொஞ்ச நாளைக்கு ஜெயில்ல இருக்கட்டும். இவன் இங்க இருந்தும் எந்த பயனுமே இல்ல. உள்ளேயே இருக்கட்டும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை. அப்ப வந்து, "இல்லங்க அவன் வெளியில வரணும்" அப்படின்ற மாதிரி விஜயா வந்து அந்த பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, அம்மா வந்து அவன் வெளியில வர்ற வரைக்கும் அழுகைய நிப்பாட்ட மாட்டாங்க. அவங்க செல்ல புள்ளைய எப்படியா கூட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, முத்து வந்து அப்படியே வெளிய போறாரு. வெளியில போயிட்டு அப்படியே வந்து விஜயா சொல்றாங்க, "நானும் வாரேன்" அப்படின்ற மாரி கூடவே போறாங்க. அப்ப வந்து மீனாவும் கூடவே போறாங்க. அப்படியே அங்க போயிட்டு வக்கீல் வந்து உள்ள போய் பேசிட்டு வந்து சொல்றாங்க, அவர வந்து இப்போதைக்கு வெளிய விட மாட்டாங்க போல தெரியுது. அவர் வெளியில வரணும் அப்படின்னா, இந்த கேஸ வந்து இல்லாம ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இவருக்கு எதிரா கம்ப்ளைண்ட் குடுத்தவர் இருக்கார்ல, அவர் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கணும். அவர் வாங்கிட்டார் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவன் எப்படி வாங்குவான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து முத்து வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப வந்து மீனா வந்து சொல்றாங்க, "நாங்க வந்து ரூ. 10,00,000 பணத்தையும் குடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு இப்படி பண்ணது தப்பு தானே. நாங்க போய் பேசுவோம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி வா போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி முத்துவும் மீனாவும் போறாங்க. விஜயாவ வந்து வீட்டுக்கு போக சொல்லிட்டு அப்படியே நேரா போறாங்க. அங்க போயிட்டு அவர்கிட்ட பேசுறப்போ அந்த ஃபைனான்சியர் வந்து சொல்றாரு, "கேஸ வாபஸ் வாங்க முடியாது" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, "கேஸ் போட மாட்டேன்னு அன்னைக்கே சொன்னேன். அது மட்டும் இல்லாம இந்த 48,00,000 குடுத்துட்டோம் அப்படின்னா வீட்டு பத்திரமும் கையில வந்துரும் அப்படின்னு சொல்லி தான் நீ செஞ்சிருக்க. எதுனாலும் ஜென்யூனா இருக்கிற நீ என்னத்துக்காக இந்த வேலைய பார்த்த?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப உடனே வந்து ஃபைனான்சியர் வந்து சொல்றாரு, "அதெல்லாம் எனக்கு தெரியாது. சிந்தாமணி சொல்லி தான் பண்ணேன். வேணும்னா நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. அவங்க வந்து வாபஸ் வாங்க சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த கேஸ வாபஸ் வாங்குறேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. இந்த சிந்தாமணி எதுக்கு குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிட்டு, "சரி வா நேரா அங்க போவோம்" அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே வந்து மீனா வந்து சொல்றாங்க, "சிந்தாமணி கிட்ட நேரா போனாலாம் வேலைக்கு ஆகாது. இருங்க எனக்கு ஒரு பிளான் இருக்கு" அப்படின்ற மாதிரி அவங்க பிளான வந்து சொல்றாங்க. அத கேட்டோனே முத்து, "சூப்பர் பிளான் மீனா. இதே பண்ணுவோம்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அது என்ன பிளான் அப்படின்னா, சிந்தாமணியால பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே வந்து சேர்த்து சிந்தாமணிக்கு எதிரா வந்து நெறைய கம்ப்ளைண்ட் வந்து வாங்கி எடுக்குறாங்க. அப்ப அந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் வச்சு சிந்தாமணிய வந்து மிரட்ட போறாங்க. அதுதான் நடக்க போகுது. அதே மாதிரி ஃபுல்லா அவங்களால பாதிக்கப்பட்டவங்க, அவங்க கட்ட பஞ்சாயத்தால பாதிக்கப்பட்டவங்க, கடனால பாதிக்கப்பட்ட எல்லார்கிட்டயும் வந்து எல்லா டீட்டெயிலையும் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் கம்ப்ளைண்ட்டா வாங்கி எடுக்குறாங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, மனோஜ பார்க்கறதுக்கு முத்துவும், ரவியும், விஜயாவும் போறாங்க. அங்க போய் பார்த்தா மனோஜ் வந்து நல்லா அடி வாங்கி வாயெல்லாம் உடைஞ்சு அதுல உட்கார்ந்திருக்காரு. அப்போ உடனே வந்து முத்து வந்து கேட்கிறாரு, "அடிச்சாங்களா? ஏன் அடிச்சாங்க?" அப்படின்ற மாரி கோவத்துல போய் கேட்கிறாரு. "விசாரிக்கிறேன்னு தானே கூட்டிட்டு வந்தீங்க. அவன போய் அடிச்சிருக்கீங்க" அப்படின்ற மாரி கேட்கிறாரு முத்து. அப்ப வந்து போலீஸ் வந்து சொல்றாங்க, "என்ன பண்ணான் அப்படின்னு அவன்கிட்டயே கேளுங்க" அப்படின்ற மாரி போலீஸ் வந்து கோவத்துல வந்து சொல்றாங்க. அப்ப விஜயா வந்து இவர் வாயெல்லாம் உடைஞ்சு கிடக்கிறத பார்த்து அழ அழன்னு அழுதுட்டு இருக்காங்க. அப்ப மனோஜும், ரவியும் போய் கேட்கறாங்க, "என்னடா பண்ண? எதுக்காக அடிச்சாங்க? விசாரிக்கிறேன்னு தானே கூட்டிட்டு வந்தாங்க. ஏன் அடிச்சாங்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "இல்ல ரொம்ப புழுக்கமா இருக்கு. ஏசி இல்லையான்னு கேட்டேன். அதான் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டாங்க என்ன" அப்படின்ற மாரி சொல்றாரு. "உனக்கு இது ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும், ரவியும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க சிரிக்கிறத பார்த்தோனே விஜயாவால தாங்க முடியல. அவங்க அழ அழன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் மனோஜ் வந்து சொல்றாரு, "நான் அடிபட்டு உட்கார்ந்திருக்கேன். நீங்க வந்து சிரிக்கிறீங்களா?" அப்படின்ற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி இங்க இந்த விஷயம் நடந்துட்டு இருக்க நேரம், அந்த பக்கம் வந்து மீனா நேரா சிந்தாமணி கிட்ட போறாங்க. போய் சொல்றாங்க, "இந்த கேஸ வாபஸ் வாங்குவியா? மாட்டியா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. சிந்தாமணி வந்து சொல்றாங்க, "என்ன நீ பூக்கடை வியாபாரிகள் சங்கத்துக்கு மட்டும் தான் தலைவி. எங்க வீட்டு தலைவி கிடையாது. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் இல்ல எனக்கு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப மீனா வந்து சொல்றாங்க, "நான் சொல்றத கேட்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. இந்த பேப்பர் இருக்குல்ல, இதுல இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நான் போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்தேன் அப்படின்னா, அவங்களே வந்து உன்ன தூக்கிட்டு போவாங்க. அதுக்கு பிறகு நீ எப்படியும் கேஸ வாபஸ் வாங்கி தான் ஆகணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து சிந்தாமணி கேட்கறாங்க, "என்ன என்ன இருக்கு?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப உடனே வந்து மீனா வந்து, "அதுல என்ன இருக்கு? யார் யாரெல்லாம் இவங்களுக்கு எதிரா கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க? என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் குடுத்திருக்காங்க? இது எல்லாத்தையும் வந்து போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, சிந்தாமணிக்கு என்ன நடக்கும்?" அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் வந்து குடுக்குறாங்க.
அப்படியே வந்து கேட்குறாங்க. "இப்ப என்ன முடிவு பண்ணியிருக்க? கேஸ வந்து வாபஸ் வாங்குறியா? இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. சிந்தாமணிக்கு வேற வழி இல்ல. கேஸ வாபஸ் வாங்குறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ உடனே போய் அந்த வேலைய பாரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு மீனா அங்கருந்து கிளம்பி போறாங்க. இப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இப்படித்தான் நாளைக்கு அது மட்டும் இல்லாம அப்கமிங் வீக் எபிசோட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸ பெற்றுக்கொள்ள எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.